நான் வெறும் பண பரிமாற்றத்தை மட்டும் பேசல, பதவி பரிமாற்றத்தையும் பேசுறேன். உன் சந்ததியார் எழும்பி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார். ஆபிரகாமுக்கு சொன்ன 2 முக்கியமான வாக்குத்தத்தங்கள். உன் சந்ததியார் எழும்பி எதை சுதந்தரிக்க போறாங்க? சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அதெல்லாம் வாங்கிட்ட இல்ல, இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? வேற யார் கையிலையோ பணமும் இருக்கு, பதவியும் இருக்கு, அதிகாரம் எல்லாம் அங்க இருக்கு. இப்ப சொல்றாரு, ப்ராமிஸ் என்ன தெரியுமா? அதை நீ சுதந்தரிப்பாய். துன்மார்க்கனின் ஆஸ்திகள் நீதிமானுக்கென்று சேர்த்து வைக்கப்படும். அப்ப நான் சொல்றேன், பணம் மட்டுமல்ல, பதவியும். இல்லையா? உங்களுக்கு விளங்குதான் தெரியலையே. ஆமென். வஸ்தி இருந்த இடத்துக்கு எஸ்தர் வந்தா. ஆமென். இப்ப நான் தான் வஸ்தி. வஸ்தி இப்ப நான் தான் ஒஸ்தி. பண்ணாரா பண்ணலையா? இவா யாரு? ஒரு அநாத பெண்ணு. ஆனா உன்னை அரசியாய், மகாராணியாய். ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சா இல்லையா? ஷிஃப்ட் நடந்துச்சா இல்லையா? இப்ப கேட் கீப்பரா, அரண்மனை காவலனா உட்கார்ந்து இருந்த மோர்தகாய் இப்போ எங்க போய் உட்கார்றான்? ஆமான் இருந்த இடத்துல. I'm not talk about only wealth transfer. நான் வெறும் பண பரிமாற்றத்தை மட்டும் பேசல, பதவி பரிமாற்றத்தையும் பேசுறேன்.